Hi friends, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபெடரல் பேங்க்கில் ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் எப்படி வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான வெப்சைட்டோட லிங்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ இந்த பேஜை நீங்கள் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஸோ அந்த மொபைல் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அதில் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. வித் கண்ட்ரி கோடோட என்ட்ரி பண்ணிக்கோங்க. +91 அந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. அதையும் டைப் பண்ணிவிட்டு கீழே 2 செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துவாங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜில் ஓடிபி மெசேஜ் கேட்கும் இந்த மொபைல் நம்பருக்கு. ஸோ அந்த ஓடிபி மெசேஜ் உங்கள் மொபைலில் வரதை பார்த்து அதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துவாங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடும். ஸோ இதில் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கீழே வரும்போது ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதில் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துவாங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், உங்கள் பேன் கார்டு நம்பர், இந்த ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா இதில் ப்ராப்பராக வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டோட லிங்காக இருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி மெசேஜை கீழே டைப் பண்ணிவிட்டு அதை கீழே கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. அதையும் டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரில் நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் ஆயிடும். ஸோ எல்லாமே ஓகே கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துவாங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ரா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். உங்களோட இமெயில் ஐடி, உங்கள் ஃபாதர் நேம், உங்கள் மதர் நேம், நீங்கள் சிங்கிளாக மேரிடு பேசுகிற இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் அட்ரஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா, அதாவது ஆதாரில் இருக்க அட்ரஸும் இப்போ ரீசெண்டாக நீங்கள் இருக்க அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா அதிலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, சேமஸ் ஆதார் அட்ரஸ்னா. அதில் டிக் பண்ணாலே போதும், வேறு எந்த தேவையில்லை. டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணாமல் கீழே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே ப்ராப்பராக டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மேக்ஸிமம் ஆதாரில் இருக்க அட்ரஸ் தான் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அதனால் அந்த காலத்தை மட்டும் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். வெயிட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் என்னோட குழந்தைய சேர்ந்து யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் வீடியோ பிளாக்ஸ் போடுறேன். ஸோ மறக்காமல் அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாமினியை வந்து நீங்கள் இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நாமினி போடுறதா இருந்தால் மேலே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே நாமினியோட நேமு, நாமினியோட ஏஜ், அவங்களோட ரிலேஷன்ஷிப், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். தேவையில்லைன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பும் போயிடலாம். ஸோ போடுறதா இருந்தால் இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூ கொடுத்துவாங்க. கண்டினியூ கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பேஜ். நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப், எங்கே வேலை பார்க்குறீங்க, வேலை பார்க்குற கம்பெனியோட நேமு, மந்த்லி எவ்வளோ வந்து இன்கம் வாங்குறீங்க, இயர்லி எத்தனை இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, செலக்ட் குவாலிஃபிகேஷன், இந்த மாதிரிப்பட்ட உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் டீட்டெயில்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதெல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே முக்கியமான விஷயம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து இந்த பிரான்ச் செலக்ட் பண்ணுற பேஜ் வரைக்கும். ஸோ ஃபெடரல் பேங்க்கு உங்கள் பக்கத்தில், உங்கள் சரௌண்டிங்கில் பக்கத்தில் எந்த பிரான்ச் இருக்கோ, ஃபெடரல் பேங்கோட பிரான்ச் இருக்கோ அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். வேறு எந்த பிரான்ச்சையும் நீங்கள் மாற்றி செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க பிரான்ச்சை வந்து ஃபெடரல் பேங்கோட பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை ஃபில் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி ஃபெட்புக் செல்ஃபி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எஸ்பி ஃபெட்புக் செல்ஃபி அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கண்டினியூங்கிற ஆப்ஷன் இருக்குது, நான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ கேவிசி ஸ்டெப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் வீடியோ கேவிசி கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி வீடியோ கேவிசி போயிடும். ஸோ வீடியோ கேவிசினா என்னென்னு உங்களுக்கே தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி பண்ணும்போது உங்கள் கையில் உங்கள் ஒரிஜினல் ஆதார் கார்டு, ஒரிஜினல் பேன் கார்டு, இந்த ரெண்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிளைன் பேப்பர், அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பென், இந்த மூணு விஷயத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசியில் சின்ன சின்ன விஷயங்கள் கேட்பாங்க. ஆதாரில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த விஷயங்களை கேட்பாங்க. அதெல்லாமே கரெக்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டை வந்து காமிக்க கேட்பாங்க. நீங்கள் உங்கள் பேன் கார்டை காமிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஆதார் கார்டும் கேட்பாங்க. ஸோ எல்லாமே காமிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு கீழே நீங்கள் ஒரு பிளைன் பேப்பர் வச்சுருப்பீங்களா, அந்த பிளைன் பேப்பரில் உங்களோட சிக்னேச்சரை போட சொல்லுவாங்க. ஸோ அந்த சிக்னேச்சரை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எல்லாமே ஓகே சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க சைடில் சொல்லுவாங்க. ஸோ சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் மெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு வரும். ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க. கஸ்டமர் ஐடி அண்ட் அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெயிலில் வரும். கிட்டத்தட்ட 1 வீக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்பை, நீங்கள் மொபைல் பேங்கிங் ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உடனே நீங்கள் மொபைல் பேங்கிங் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம்.
மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் புக்கு அப்ளை பண்ணிக்கலாம், ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ப்ராசஸை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் பேங்கிங் கிட்டத்தட்ட இந்த அக்கௌண்ட் ஆக்டிவிட்டியான 1 ஹவர் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இந்த பேங்க் அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி சொல்லிட்டு இந்த கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் வந்து வேற ஏதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது தேவைப்பட்டுனா மறக்காம ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுடுங்க. ஸோ நம்ம வீடியோ சேனல்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.